Hi friends, welcome to கீர்த்தி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அது ரொம்ப ரிச் ஃப்ளேவரில் இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு மாடல் கிடையாது, 4 மாடல் குல்ஃபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போ இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல திக்கான பால் வேணும். அது என்ன பால் வேணால் எடுத்துக்கோங்க, பட் அது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்ல திக்கான பாலாக இருக்கணும். அது ஃபுல் ஃபேட் இல்லைனா ஃபுல் க்ரீம் மில்காக இருக்கணும். அது ஒரு 1/2 லிட்டர். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க நட்ஸில், ட்ரை ஃப்ரூட்ஸில் எது வேணால் நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் முந்திரி எடுத்திருக்கேன், ஒரு 10 முந்திரி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான். கிஸ்மிஸ் கொஞ்சோண்டு, வால்நட், ஏலக்காயை பொடி பண்ணி அது உள்ளார இருக்கிற அந்த விதையை நல்லா பொடி பண்ணி அதை தனியாக வச்சுக்கோங்க. அதோட தோலை தனியாக பிச்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு 125 ml சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு நீங்கள் வேணால் கண்டென்ஸ் மில்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல ரிச் ஃப்ளேவரில் இருக்கும். கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, மேங்கோ ஃப்ளேவர் குல்ஃபி செய்கிறதுக்காக மேங்கோவை நல்லா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மலாய் குல்ஃபி செய்கிறதுக்கு மில்க் பவுடர் அது எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. அது உங்களோட அந்த மில்க் பவுடர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மில்க் பவுடர் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள். அண்ட் தென் டார்க் சாக்லேட் இல்லை என்ன ஸ்வீட் அண்ட் சாக்லேட் என்ன சாக்லேட் வேணாலும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுவுமே நீங்கள் என்ன குவான்டிட்டி ஆஃப் மில்க் நீங்கள் செப்பரேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் ஊற்றி நல்ல திக்காகிற வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க, கைவிடாமல். ஆடை படியும் மேலே, இது மேலே ஆடை வரும். அந்த ஆடையும் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. அப்போ தான் அந்த குல்ஃபி நல்ல ஒரு ஃப்ளேவராக நமக்கு கிடைக்கும். நல்ல திக்கனாக நமக்கு கடையில் வாங்குற மாதிரியே நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. ஒரு 15 to 20 minutes ஆகும் இது நல்ல திக் இன்னும் அதோட அந்த வாட்டரி நேச்சர்லாம் போய் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கோதுமை மாவில் ஆல்ரெடி காய்ச்சின பால் விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த பால் என்ன பாலாக வேணால் இருக்கலாம், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை பசும்பால் எது வேணால் எடுத்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. பால் ஊற்றியே கரைச்சிக்கோங்க. அதையும் இதுக்கு என்ன பால் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோதுமை மாவை இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பால் ஆல்ரெடி பாருங்கள் ஆடை கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோதுமை மாவை இதில் கரைச்சிக்கோங்க. அகெயின் இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ இந்த கோதுமை மாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது ஒரு 5 minutes நல்லா இந்த சைடில் விழுற ஆடையெல்லாம் எடுத்து அகெயின் இந்த பால்லே போடுங்க. அப்போ தான் நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதில் ஆடையை அப்படியே விட்டிங்கன்னா காஞ்சிருச்சுன்னா அது திரும்ப அகெயின் இந்த மலாயில் எடுத்து போட முடியாது நம்மளால். இது மெஷர் பண்ணி வச்சுருந்தா சுகரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் பிடிக்கும், குல்ஃபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப திகட்டும், நான் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கம்பல்சரி 1/2 லிட்டர் மில்க்குக்கு நீங்கள் 125 ml கப்பால், அதாவது ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கைவிடாமல் திரும்ப கிண்டிகிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல பால் பொங்கி நல்ல திக், நம்ம ஊற்றின கன்சிஸ்டன்சி மாதிரி நல்ல திக்காகிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமோட 1/2 மெஷர்மெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரியே வால்நட் அதையும் எடுத்துருக்கிறதுல 1/2 போர்ஷன் ஆட் பண்ணிடுங்க. இதுலையே முந்திரியும் 1/2 போர்ஷன் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் சிம்மில் வச்சே செய்யுங்க. ஏன்னா பால் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டோம்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். அதனால் சிம்மில் வச்சே போட்டுட்டு நம்ம கிளறி விட ஆரம்பிக்கிறப்போ பாருங்கள் சைடில் ஆடை படிய ஆரம்பிக்குதா, அதெல்லாம் எடுத்து திரும்ப அந்த பால்லே விடுங்க. அப்போ தான் பால் நல்லா திக்கன் ஆகும்.
கிஸ்மிஸ் ஃபுல்லாக கூட போட்டுருங்க பால்லேயே, ஏன்னா கிஸ்மிஸ் கொஞ்சம் வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. ஏலக்காய் பொடியிலையும் ஹாஃப் போர்ஷன் இதில் இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஹையில் வச்சு கைவிடாமல் கண்டினியூஸாக ஒரு 10 to 12 minutes கண்டினியூஸாக இதை கிண்டிக்கிட்டே இருங்க. பால் பொங்கி தான் மேலே வரும். நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு சைடில் இருக்க ஆடையை எடுத்து திரும்ப அந்த பால்குள்ளார விட்டீங்க அப்படின்னா அது பொங்கி வர்றது கம்மியாயிரும். இதுவே நம்ம இந்த டைம்லலாம் வந்து இது மாதிரி குவாரண்டைன் டைம்லலாம் குல்ஃபியெல்லாம் வெளியில் வாங்க முடியாது. அதில் என்ன கெமிக்கல் இருக்குது என்னென்னு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுலாம் கஷ்டம். இது மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ஹெல்தி, அதுபோல் ரியல் நட்ஸு ரியல் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடுறதுனால நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபியாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் சைடில் இருக்க ஆடையை எடுத்து போட பால் பொங்கி வர்றது குறையுது. பால் இது மாதிரி நல்லா பொங்கி திக்காக ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 6 minutes ஆகிருக்கு. பால் நல்லா திக்காக ஆரம்பிக்குது. இந்த டைமில் நான் சொன்னல அந்த ஏலக்காயோட தோல் எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஆட் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். சில பேருக்கு ஏலக்காய் வந்து பிடிக்காது, ஃப்ளேவர் பிடிக்காது. உங்கள்கிட்ட இப்போ பாதாம் மிக்ஸ் இருக்குது, இல்லை பாதாம் மில்க் இருக்குது அப்படின்னா அது கூட இதில் ஆட் பண்ணலாம். அதுவுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கன்சிஸ்டன்சி தான் கொடுக்கும். இப்போ பாருங்கள், 1/2 லிட்டர் பால் நல்லா ஒரு 1/4 லிட்டர் பாலாக சுண்டிருச்சு. அது இல்லாமல் ஒரு மாதிரி எல்லோயிஷாக மேலே வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 minute இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் நான் இன்றைக்கி 4 ஃப்ளேவர் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். இது மாதிரி செப்பரேட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுல்லையும். ஸோ இப்போ 4 பவுலில் பிரிச்சுட்டேன் நான். பிரிச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மலாய் குல்ஃபி வேணும் அப்படின்னா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கெட்டி இல்லாமல் கலந்துக்கங்க. சும்மா 10 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, அதால் 1 போட்டாலே போதும். நம்ம செஞ்சுருக்க இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த 10 rupees மில்க் பவுடர் இருக்குல்ல, இப்போ நான் இன்றைக்கி பிரிட்டானியா பால் பவுடர் எடுத்திருக்கேன் நான். ஸோ அந்த 10 ரூபா பாக்கெட்டு அது ஒன்று போட்டு எந்த கெட்டியும் இல்லாமல் கலந்துட்டு இது மேலே கொஞ்சோண்டு நட்ஸ் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இதுலேயும் நட்ஸ் இருக்கும். இது எதுக்காகனா அந்த மோல்டில் ஊற்றுறப்ப நல்லா நமக்கு மேலேயே தெரிகிறதுக்காக. ஸோ இப்போ நம்மளோட இந்த சூட்டோடே வேகமாக செய்யணுங்க. மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மேங்கோ குல்ஃபி. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மேங்கோ பல்ப் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. நல்ல வாசம் ஆக்சுவலி நார்மலாகவே இப்போ குக் பண்ணும்போதே நல்ல குல்ஃபியோட வாசம் நல்லா இருக்குது. இப்போது இதுலேயும் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மேங்கோ கொஞ்சம் நெஞ்சு கறிக்கும், அதனால் நான் இதில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சாக்லேட் குல்ஃபி. அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாக்கோ சிப்ஸை போட்டு நல்லா இந்த சாக்லேட் குல்ஃபிக்கு மட்டும் வேணும்னா உங்களுக்கு இந்த சாக்லேட் கரையிற கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு ஹீட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு நார்மலாகவே இந்த நம்ம எடுத்து செஞ்சுருக்கோம்ல, பேஸ் செஞ்சுருக்கோம்ல, அது நல்லா சூடாக இருக்கிறதுனால நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது எனக்கு. அதுபோல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தாலும் கலர் அந்த சாக்லேட்ஸ்லாம் சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன டாப்பிங்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அடுத்து பிஸ்தா ஃப்ளேவருக்கு நல்ல பிஸ்தா. இது நல்ல சால்ட்டட் இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி பிஸ்தா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அது அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி பிஸ்தா இதில் இருக்கும். இப்போ லிக்விட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. இல்லை சப்போஸ் நான் வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பவுடரை தண்ணியில் கரைச்சிடாதீங்க, பவுடரை பாலில் கரைச்சி கொஞ்சமாக விடுங்க ஃபுட் கலரு. அவ்வளோதான், நம்மளோட குல்ஃபி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோல்டுக்கு மாற்றலாம். இது மாதிரி மோல்டு இருந்தால் பெட்டர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் குல்ஃபி மோல்டு. இதில் அழகாக எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். மோல்டு இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மோல்டுக்கு பதிலாக டம்ளர், நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இருக்குல்ல, அந்த டம்ளரை வந்து மோல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக வரும் அதுவும்.
இப்போ எல்லாத்தையும் நான் மோல்டில் ஊற்றிட்டேன். ஒன்று உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒன்று நான் டம்ளர்லேயும் ஊற்றிருக்கேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இது மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்துச்சுன்னா அதை நல்லா சுற்றிடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த ஷீட் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நார்மல் நம்மளோட நார்மல் பாலித்தீன் பேக் இருக்குல்ல, அதை கூட இது பண்ணிவிட்டு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போது எனக்கு இதுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மோல்டுக்கெல்லாம் கேப் இருக்குது எனக்கு. ஸோ நான் கேப் போட்டுடுறேன். இப்போ இந்த மோல்டுக்குமே கேப் இருக்குது, இருந்தாலும் இது ஒன்று ஸ்டிக் வைக்கிறதுக்காக சேம் இதில் ஸ்டிக் வச்சிடுறேன் நான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குல்ஃபியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 8 to 10 hours நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்மளோட குல்ஃபியெல்லாம் நல்லா ஒரு 10 hours நல்லா ஃப்ரீசரில் வச்சாச்சு. லைட்டாக ஐஸ் வாட்டரில் மெல்ட் பண்ணி சூப்பரான நம்மளோட குல்ஃபி எல்லாம் 4 டைப் குல்ஃபியும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் கிளாஸில் ஊற்றி வச்சதை டேஸ்ட் பண்ணோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம் இந்த சம்மருக்கு. குழந்தைங்களுக்கும் இதில் போட்டிருக்க ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஒன்று தான். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.